ஸோ கவனிங்க. ஸோ ஆண்டவர் வந்து எதை பார்க்குறாரு? பிரச்சனைகளை பார்க்குறாரா? என்ன தீர்மானம் செஞ்சாரா அதை பார்க்குறாரா? என்ன தீர்மானம் செஞ்சாரோ அதை தான் நோக்கி பார்க்குறாரு இல்லையா? ஸோ கவனிங்க, இப்போ நீங்கள் விசுவாசத்தில் வாழ்றீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வைங்களேன். இது 1000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செஞ்சு நீங்கள் வாங்குறீங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இது வந்து 1000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு. உங்களுடைய நோக்கம் என்ன? 1000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் எதை மறுதளிக்கிறீங்க? விசுவாசத்தில் இருந்தனா ஐயோ 50 ரூபாலாம் இல்லை, இது கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு நிச்சயமா போகும்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இருப்பீங்க, அதை மறுதளிப்பீங்க. அப்புறம் நினைச்சிட்டு இருந்தீங்க கண்டிப்பா போய்டும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 30க்கு வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அந்த 30 ரூபாயை மறுதளிப்பீங்க. ஆனா நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் 50 வந்தோடனே வித்துடுவாங்க, அல்லது 30 வந்தோடனே வித்துடுவாங்க. திடீர்னு எதிர்பாராத விதமா மறுபடியும் 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆனா நீங்க வந்து என்ன எதை பார்த்துருக்கிறீங்க? 1000 ரூபாய் போகும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க விற்க மாட்டீங்க. அப்போ நீங்க என்ன பார்த்தீங்களோ அது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுகிற பீரியட் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் விசுவாசம். நாம் எதை பார்த்தோமோ, எதை நாம் நம்பினோமோ, எதை நாம் விசுவாசித்தோமோ, அது நிறைவேறுகிற வரைக்கும் நாம் அதையவே பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். சூழ்நிலைகளைவோ பிரச்சனைகளைவோ நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எப்ப நீங்க விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நாளும் பிரச்சனைகளை ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். எதை பார்ப்பீங்க? தேவன் என்ன தீர்மானம் செய்தாரோ அதையவே நீங்கள் பார்க்கிறவர்களா இருப்பீர்கள். எந்த பிரச்சனையோ எந்த தடைகளோ தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஏனெனில் தேவன் என்ன தீர்மானம் செஞ்சிருக்காரோ, என்ன திட்டமிட்டிருக்காரோ அதுவே நிறைவேறுகளா இருப்போம். அப்ப பிசாசு என்ன செஞ்சிருவான்? உங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணிடுவான். அப்போ அவிசுவாசம் உள்ளவன் என்ன செய்வானாமா? சொல்யூஷன்லயும் பிரச்சனைகளை காண்பானா. ஆனா விசுவாசம் உள்ளவன் பிரச்சனையின் மத்தியிலையும் சொல்யூஷனை காண்பானா இல்லையா? பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைவு இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைகூட என்னைக்குமே தழும்பாது, குறை கூட தான். கருணாநிதி ஒரு இதில் மீட்டிங்ல சொன்னாரு, குறை கூட தழும்புதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவரு சொன்னாரு, குரங்குடமும் நிறகுடமும் தழும்பாது, தண்ணி இல்லாத வெறுமையா இருக்கக்கூடிய குடமும் தழும்பாது அப்படின்னாரு. சரிங்களா? அப்போ குறை குடம் வந்து எப்பயுமே தழும்பக்கூடியதா தான் இருக்கும் இல்லையா? இப்ப பிசாசு என்ன பண்றான்? உங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணுவான். அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஆசீர்வாதத்தை நோக்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மளை வச்சிருக்காரு. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மளை வச்சிருக்காரு. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது விசுவாசத்தோடு கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது விசுவாசத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பிசினஸ் பண்ணும்போது விசுவாசத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஊழியத்தை விசுவாசத்தினால ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது விசுவாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பம் நல்லா ஸ்டார்ட் பண்றோம். ஆனால் பிரச்சனைகளை பார்க்க பார்க்க, சூழ்நிலைகளை பார்க்க பார்க்க இல்லையா, எதிர்மறையான காரியங்களை நாம் பார்க்க பார்க்க இப்ப நமக்குள்ள என்ன ஆகுது? இப்ப எதை பாக்குறீங்க? பிரச்சனை வர வர சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து தொடங்க சொன்னாரு, ஆண்டவர் போக சொன்னாரு, ஆண்டவர் இதை செய்ய சொன்னாரு, ஆனா எதிர்மறையாக நடக்கிறது. பிரச்சனை வருகிறது, சோதனை வருகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள பயம் வரும், கவலை வரும், வேதனை வரும், திகில் வரும், இதெல்லாம் வரும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்கள் எதை தொடங்குனீங்களோ அதை அப்பொழுதே முடித்து விடுவீர்கள். நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ண மாட்டீங்க, அல்லது அதை கைவிட்டு விடுவீர்கள், யார்கிட்டயாவது கொடுத்துருவீங்க, எதையாவது செஞ்சு வெளியே வந்துடுவீங்க. அதை நீங்க மறுபடியும் தொடங்கவே மாட்டீங்க. அப்ப அவிசுவாசம் உங்களுக்கு, தேவன் உங்க மேல நல்ல திட்டங்களை வைத்திருந்தாலும், தேவன் உங்கள் மேல பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாலும், நீங்க பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் காண்கிறவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. அதை நீங்க விட்டுட்டு நீங்க வந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக
நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், இல்லையா? போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை வந்தது? எனக்கு ஏன் சூழ்நிலைகள் நெகட்டிவாக நடக்கிறது? என் வாழ்க்கையில ஏன் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் தாமதமாகிறது? நான் ஜெபம் பண்ணக்கூடிய காரியம் ஏன் தாமதமாகிறது? நான் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஐயப்பாடு உங்களுடைய மனதில் இருக்கலாம், இப்படிப்பட்ட யோசனை இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இடல் அடையாமல் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் வெளிச்சத்தையும் உண்டாக்கினார், இல்லையா? ஏசாயா 45:7, ஏசாயா 45:7, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீமையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகி நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஆண்டவர் வெளிச்சத்தை மாத்திரம் படைக்கவில்லை, இருளையும் தேவன் உண்டாக்கினார். சமாதானத்தை மாத்திரம் உண்டாக்கவில்லை, துன்பத்தையும் தேவன் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் ஆண்டவர் வைக்கவில்லை, தீமைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். தீமை வச்சிருக்கிறாருன்னா உண்டு பண்ணினாரா? இல்ல. நாம் மனிதனுடைய தவறுகள் நிமித்தம் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், நாம் ஏன் பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டுகிறோம் என்றால், தேவன் கொண்டு போய் நம்மளை பிரச்சனையில விட போறதில்ல, தேவன் நம்மளை சோதனையில கொண்டு போய் மாட்டி விட போறதில்ல. சோதிக்கப்படுகிறவன் எவனும் தான் தேவனாலே சோதிக்கப்படுகிறது என்று சொல்லாதிருக்க கடவன். அவன் தன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அது தேவன் கொண்டு வருகிறது அல்ல, நாம் செய்யக்கூடிய தவறுகளினாலே, நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய அறிவின்மையினால, நம்முடைய புத்தி இல்லாததுனால நமக்கு பிரச்சனை வருகிறது. அல்லது வேற யாராவது நமக்கு துரோகம் செஞ்சு, நம்முடைய எதிராளியானவர்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு எதிராளியாக இருந்து நமக்கு துரோகம் செய்தால் பிரச்சனை வரும், இல்லையா? சோ தேவன் இந்த இந்த பிரச்சனைகளை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? பிரச்சனை எதனாலே வருகிறது? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம வாழ்க்கையில பாருங்க, முதல்ல எப்படி இருந்தான்? அவன் ஆசீர்வாதமா இருந்தான், சுகமா இருந்தான், நல்லா இருந்தானே. இப்போ ஒரு 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 ரட்சிக்கப்பட்ட நபர் ஐஸ்வர்யமா இருந்தாரு, திடீர்னு ஏழை ஆயிட்டாருன்னா அநேகர் சொல்லக்கூடிய காரியம், இவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, இவன் பாவம் தான் இவனை போட்டு இப்படி தாக்குது, இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது இவர்களுடைய மகன்கள் செஞ்ச பாவத்தினாலதான், இவருடைய பிள்ளைங்க செஞ்ச பாவத்தினாலதான் இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லுவாங்க. குடும்ப சாபத்தினாலதான் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இந்த வியாதி குடும்ப சாபத்தினால, பாவத்தினாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எபிரேயர்கள், ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது நீ செஞ்ச தவறுனாலதான் வந்துச்சு, நீ எதை விதைத்தாயோ அதையே அறுக்கிறவனா இருக்கிறாய், நீ தீமை செஞ்ச, நீ பாவத்தை செஞ்ச, அதனாலதான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு, அந்த ஊர்ல போய் இறங்கும் போது கட்டுவிரியான் பாம்பு, கட்டுவிரியான் அல்ல, ஏதோ ஒரு கொடிய விஷ பாம்பு, இல்லையா? கொள்ளுவாய் சர்ப்பமா, ஏதோ ஒரு பாம்பு அவர் கடிச்சிருச்சு. உடனே கடிச்ச உடனே பவுல் என்ன நினைக்கிறாங்க, இவன் தேவதோஷனை சொல்ல வந்துட்டான், கள்ள போதகன் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு காட்டி குடிச்சிருச்சு, இவன் நல்லவனா இருந்தா அந்த பாம்பு என்ன பண்ணிருக்காது, அவனை கடிச்சிருக்காது, இவன் நல்லவனா இல்லாதனால்தான் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க. ஆனா பவுல் என்ன பண்ணாரு, நீங்க பாம்பு கடிச்சா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ பாம்பு கடிச்சிருச்சே, என்னைக்கு மண்டையை போட போறோம்னா தெரியலையே, ஐயோ உயிர் போக போகுது, உயிர் போயினாலும் எப்படிதான் பார்ப்போம், உயிர் போய் கொண்டிருக்குது, தண்ணி தாகடிக்குது, ஐயோ மயக்கவரமா இருக்குதுன்னு நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம். ஆனா பவுல் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, பாம்பு அப்படின்னு உதறி விட்டுட்டு அவர் கண்டுக்கவே இல்லை, அப்படியே சும்மா தேய்ச்சி விட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டாரு, ஒண்ணுமே ஆகல பவுலுக்கு. சரியா? சரி, ஹல்லேலூயா.
கவனிங்க, எல்லாருக்குமே இப்ப நான் போன சர்ச்சுக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்க ஆளுங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் போயிட்டு இருந்த சர்ச்சில் வீட்டுல சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால தான் உனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல செத்த ஆவி இருக்குது, அதுவும் பாத்தீங்கன்னா உன் மாமன் பண்ணிட்டான், உங்க அப்பனே பண்ணிட்டான், உங்க அம்மாவே உனக்கு செய்வன பண்ணிட்டாங்கன்னு குடும்பத்தை ரெண்டு பண்றதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சில காரியத்தை சொல்லுவாங்க, உன் குடும்ப சாபம் தான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த அளவுக்கு போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது, நீ செஞ்ச பாவத்தினாலதான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால். எதுக்கு கீழ்பட்டிருந்தால்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. போதும் போதும் போதும். நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அது என்ன பாவம் மேற்கொள்ள மாட்டாது? பாவத்தினாலே உண்டான விளைவுகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தினாலே சாபம் உண்டாயிருந்தால் அந்த சாபம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தினாலே வியாதி உண்டாயிருந்தால் அந்த வியாதி உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தினாலே வறுமை உங்களை மேற்கொள்ளுமானால் வந்ததானால் வறுமை உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால், நீங்கள் நீதிமானாக இருந்தால் பாவத்தினாலே உண்டான விளைவுகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிராமல் நியாயப்பிரமாணத்துக்கோ உங்களுடைய சுயத்துக்கோ உங்களுடைய சுய பக்திக்கோ சுய நீதிக்கோ நீங்கள் கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 34:7. யாத்திராகம புஸ்தகம் 34:7. 34:7. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் படிக்கலாமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனா இருக்கிறேன். இப்போ நீங்கள் பாவம் செய்திருந்தால், உங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருந்தால், ஆண்டவர் என்ன சொல்றாரா, உன்னை மட்டும் நான் தண்டிக்க மாட்டேன், 1வது தலைமுறையை தண்டிப்பேன், 2வது தலைமுறையை தண்டிப்பேன், 3வது தலைமுறையை தண்டிப்பேன், 4வது தலைமுறை வரைக்குமே இந்த பாவம் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். நியாய பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்பட்டிருந்தால், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிராமல், நீங்க நீதிமானா இல்லைன்னு வைங்களேன், நீங்க சுய நீதியில இருக்கிறீங்க, பாவிகளா இருக்கிறீங்கன்னா நிச்சயமா பிரச்சனை வருது. அப்படின்னா அது எதனால வருது? பாவத்தினால உங்களுக்கு பிரச்சனை வருது. நீங்க நீதிமான் இல்ல, சுய நீதியில இருக்கிறீங்க. இப்ப நீதிமான்னா சும்மா சர்ச்சுக்கு போறவரு நீதிமான் அல்ல. சர்ச்சுக்கு போயிட்டு மெதுல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா சுய நீதியில உட்காந்துட்டு இருக்காங்க. நான் செய்த கிரியையினாலதான் நான் நீதிமானா இருக்கேன், நான் நல்லவனா இருக்கிறேன். பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையுமே குற்றப்படுத்துவாங்க, பாக்குற எல்லாரையுமே குற்றப்படுத்துவாங்க. இவங்க மட்டும் பெரிய நீதிமான் மாதிரி சொல்லுவாங்க. தன்னை நீதிமான் என்று தன்னுடைய கிரியையின் மூலமாய் காண்கிறவர்கள் கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால், நீங்க சர்ச்சுக்கு போனா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லல. நீங்க வெள்ளை துணி போட்டா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லல. நீங்க சகப்பு துணி போட்டா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லல. நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, அதை பத்தி கவலை கிடையாது தேவனுக்கு. ஆனால் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் நீங்கள் கிருபைக்கு கீழ்பற்றாமல் வேற எதுக்கு கீழ்பட்டிருந்தாலும்
பிரச்சனை எதனால வருது? பாவத்தினாலதான் வருது. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மைதான். பாவிக்கு குடும்ப சாபம் விசாரிக்கப்படும், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உங்க பாஸ்ட் டென்ஸ் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியில, அவருடைய வார்த்தையில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறவர்களா இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஏனெனில் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, நீதிமானுக்கு பிரச்சனை வரலாம், ஆனா அந்த பிரச்சனை நீங்க செஞ்ச தவறுனால, நீங்க செஞ்ச பாவத்தினால உங்களுக்கு பிரச்சனை வர போறது இல்ல. ஆனா பாவிக்கு பிரச்சனை வரலாம். அவனுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவன் செஞ்ச பாவத்தினாலதான், அவன் செஞ்ச தகப்பனுடைய பாவத்தினாலதான், அவனுடைய சந்ததியினுடைய பாவத்தினாலதான் அவனுக்கு பிரச்சனை வருது. Say hallelujah. You may get problem. நீங்கள் சோதிக்கப்படலாம், நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக நீங்க போகலாம். இடரல் அடையாமல் இருப்பது கூடாத காரியம். சரியா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றேங்க எத்தனை பேர்? ஐ டோன்ட் நீட் ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளமே வேணாம் ஆண்டவரே. எனக்கு எப்பயுமே என்னதான் வேணும்? சுகம் தான் வேணும். எப்பவுமே எனக்கு என்ன வேணும்? சமாதானம் தான் வேணும். எனக்கு எப்பயுமே சந்தோஷம் தான். தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை வந்தாலும் நீதிமான் சந்தோஷமா தான் இருப்பான். சோதிக்கப்பட்டாலும் நீதிமான் சமாதானமா தான் இருப்பான், கம்பீரமா இருப்பான். ஏனெனில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் நம்மை தேற்றுவார், நம்மை சமாதானப்படுத்துவார், நம்மளை சந்தோஷத்தை படுத்துவார். தேவன் நமக்கு பாத்தீங்கன்னா உற்சாகத்தின் ஆவியை நமக்கு தருவாரு. பிசாசு எந்த விதத்திலையும் நம்முடைய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நம்முடைய நிம்மதிகளையோ அவன் திருடவே முடியாது. நீதிமானுடைய உறக்கம் நிம்மதியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? நீங்க நல்ல நிம்மதியா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் நீதிமானுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். தூக்கமே இல்லாம நல்லா இருக்கிறவங்க கூட என்ன பண்றது இல்ல, சரியா தூங்குறது கிடையாது. நம்ம வீட்டுல எவனாவது உள்ள பூந்து காசு ஆட்டையை போட்டு போயிடுவான்னா, எவன் நமக்கு துரோகம் பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிறதுக்காகவே அவன் என்ன பண்றது இல்ல, தூங்குறது இல்ல. சில பேர்த்துக்கு மனுஷங்களை நம்பவே மாட்டாங்க, பொண்டாட்டி கூட நம்ப மாட்டாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவன் ஏதாவது நம்ம கழுத்துல இருக்கிற சைனாக்கு இதை திருடிட்டு போயிடுவான்னு பொண்டாட்டிக்கு புருஷன் மேல சந்தேகம், புருஷனுக்கு பொண்டாட்டி மேல சந்தேகம். இதனால என்ன பண்றது இல்ல, தூங்குறது கிடையாது. அல்லேலூயா. பாக்குற எல்லாத்துக்கும் எல்லாரும் மேலே சந்தேகம். சந்தேகத்தின் ஆவி தூங்கவே விட மாட்டேங்குது. ஒரு நபர் தூங்காமையே, ஒரு வாரம் தூங்காமையே பைத்தியக்காரன் ஆயிட்டாப்ல. சரிங்களா? அவர் என்ன பண்றாருன்னா, ஓடுற பக்கமெல்லாம் அதான் அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. என் பொண்டாட்டி அவனோட ஓடிட்டா, இதான் என் பொண்டாட்டி இவனோட ஓடிட்டான்னு என்ன ஆயிட்டு அப்படியே சொல்லிட்டு சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். தூங்காம மென்டல் ஆயிட்டான். சரிங்களா? அந்த மாதிரி நீதிமான் என்ன செய்ய மாட்டான், தூங்காம மென்டலு ஆக மாட்டான். நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா பிரச்சனை நீதிமானுக்கு வரலாம், வரணும். பிரச்சனை வரலாம் அல்லது வரணும். சே ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. நீதிமானுக்கு சகலமும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சே ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நீதிமானுக்கு எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நன்மை நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்காக தான், தீமை நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்காக தான். நீங்க சில பேர் நினைக்கலாம், ஐயோ இது எனக்கு கிடைக்காம போயிருச்சே, அது கிடைச்சிருந்தா உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிக்கும். அது கிடைக்காம போனதே உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரச்சனை வந்தது உங்களுக்கு நல்லது, சோதிக்கப்படுகிறது நல்லது. அதாவது பிரச்சனை நான் மேன்மை பாராட்டல,
பிரச்சனையும் எதைதான் பண்ணுதுன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் உங்களை டைரக்ஷன் பண்ணுது. தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. உங்களுக்கு தாமதம் உண்டாகுதுன்னா தேவன் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். எதை பார்க்க கூடாது? பிரச்சனையை பார்க்க கூடாது, தாமதத்தை பார்க்க கூடாது, சோதனைகளை நீங்கள் பார்க்க கூடாது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையும் உங்களை எதுக்கு நேரம் நடத்துது? தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் நடத்துது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 37:23 நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். சரி, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாய் மனுஷனுக்கு நடக்கிறது, நீதிமானுக்கு நடக்குது. பாஸ்டர், இப்ப பிரச்சனை வருது, நல்லதா நல்லது இல்லையா? சில நபர்களுக்கு, யோசேப்பு மாதிரியான ஆட்களுக்கு தீமை நடந்தால் அது நல்லது. மோசே மாதிரியான ஆட்களுக்கு தீமை நடந்தால் அது நல்லது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, யோசேப்பு என்ன பாவத்தை செய்தான்? தேவனுடைய தரிசனத்தை தான் தரிசித்தான். அவன் ஒன்றும் பாவத்தை செய்யவில்லை. யோசேப்புக்கு பிரச்சனை வந்தது, யோசேப்புக்கு ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த பின்னாடி தேவனுடைய திட்டமே என்ன? 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு நிலா வந்து யோசேப்பை வந்து வணங்கின மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு, ஒரு கனவு பார்க்கிறாரு. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? 11 சகோதரர்களும் அம்மாவும் அப்பாவும் யோசேப்பை வணங்க வேண்டும், இவன் ஒரு பெரிய ராஜாவா மாற வேண்டும் என்று தேவன் விருப்பம் வைத்திருந்தார். அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு போக சொல்லியிருக்கலாம், அவனோடு கூட பேசியிருக்கலாம், அவனோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளிருக்கலாம். ஆனால் யோசேப்பு என்ன செய்யல? தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு நினைவு கூறல, தேவனுடைய திட்டத்தை யோசிச்சு பார்க்கல, அல்லது தேவனுடைய திட்டத்தை அறியாம கூட அவன் இருந்திருக்கலாம். சுயத்தின் நிமித்தம், என்னுடைய அண்ணனை விட்டு நான் எப்படி போறது, என்னுடைய அப்பாவை விட்டுட்டு எப்படி நான் போறது, என்னுடைய அம்மாவை விட்டு நான் எப்படி போறது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். சுயம் வந்து அவருடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சிருக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவன் போக சொன்னதுக்கு யோசேப்பு போகாம வந்திருக்கலாம், அல்லது தேவனுடைய திட்டத்தை அறியாம கூட வந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் அவனை ராஜாவாக மாத்துகிறதுக்கு தன்னுடைய சொந்த அண்ணன்களையே தேவன் பயன்படுத்தி ஆண்டவர் பிரச்சனையின் மூலமாக யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அனுப்புறார். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்முடைய தம்பியை ஒழிச்சாச்சு, அடிமையாக வித்தாச்சு, யோசேப்பு வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யோசேப்பு எதுக்காக போனாருன்னா, போனது என்னவோ அடிமையாகத்தான். ஆனால் அவன் அடிமையாக போனவன் அந்த தேசத்துல அடிமையானவனாக இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி அந்த தேசத்துல அவன் ராஜாவாக மாறினான். யோசேப்புக்கு போன இடத்துல போத்திபாருடைய வீட்டுல மனைவியின் மூலமா பிரச்சனை வந்துச்சு, கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஜெயில இருக்கிறவனுக்கு நன்மை செஞ்சார், அங்கேயும் பிரச்சனை. ஆனா யோசேப்பு என்ன செய்யல? பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கவில்லை. சரி, ஹல்லேலூயா. யோசேப்பு அதை எப்படி எடுத்துக்கொண்டார்? சூழ்நிலைகளை எப்படி எடுத்துக்கொண்டார்? இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது என்று சொல்லி யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். இருக்கிறீங்களா? இந்த மனம் இருக்குதா உங்களுக்கு? ஐயோ, சொன்ன மாதிரி நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிரணும். வாழ்க்கையில போய் சுவிசேஷம் சொன்ன உடனே எல்லாரும், நீங்க போய் சுவிசேஷம் சொன்னாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு மரத்தை நட்டு வச்ச உடனே பலன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? புள்ளத்தாச்சி வந்து மாசமான உடனே 3வது மாசத்துலயே குழந்தை வரணும்னு நினைக்கிறீங்க. வேலைக்கு போன உடனே கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தியக்காரன் ஆயிட வேண்டியதுதான். அப்பவே இமிடியட்டா நீங்க யாருன்னா லூசு. யாரு யாரு லூசுக்கு தான் அப்படி பண்ணும். நல்லா இருக்கிறவங்க எல்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சரியா? சரி, ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை காண்பதற்கு முன்பாக, சரியா, சில டெஸ்ட் உங்க வாழ்க்கையில நடக்கலாம், சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை வருகிறது நீங்கள் வீழ்ந்து போவதற்கோ நீங்கள் நாசமாகிறதுக்கோ வரல.
உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுவதற்காக தான் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா ஏன் ஆண்டவர் என்னை இங்க அனுப்புனாருன்னா நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி எல்லாத்தையும் காப்பாத்துக்கிறதுக்காகத்தான் தேவன் உங்க மூலியமா என்னங்க அமிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அவளுக்குள்ள கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லை. தன்னுடைய அண்ணனுங்க பிரச்சனை பண்ணி அடிச்சு துரத்துறாங்க, ஆனா அவங்க அடிச்சதை பத்தி யோசிக்கல, பிரச்சனையை பத்தி அவர் யோசிக்கல. இப்ப எதை யோசிச்சுட்டு இருக்காரு? ஏன்னா ஆண்டவர் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார், தேவன் இந்த திட்டத்தை செய்ய போகிறார், இதெல்லாம் அது நிறைவேறுவதற்காக தான் இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான், தேவனுடைய தீர்மானம் நிறைவேறுவதற்காகத்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசேப்பு விசுவாசிக்கிறார். சே ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துல நீங்க நிறைய சோதிக்கப்படலாம். நீங்கள் செய்யக்கூடிய நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில, ஆபீஸ்ல, இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கிற நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, உங்களுக்குள்ள என்னதான் இருக்குது? அவிசுவாசம் தான் இருக்குது. அதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் உள்ளவன் பிரச்சனைகளை காண மாட்டான், பிரச்சனைகளை பார்க்க மாட்டான். தேவன் எதை தீர்மானம் செஞ்சாரோ அதை தான் அவன் பாப்பான். இப்ப உங்க பார்வை எப்படி இருக்குது? நீங்க எதை பாக்குறீங்க? யோசேப்பு மாதிரி தேவன் கொடுத்த தரிசனத்தை பாக்குறீங்களா, இல்ல சூழ்நிலைகளை பார்க்கிறீங்களா? எதை பார்க்கணும்? நீதிமான் எதை பார்க்கணும்? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். சூழ்நிலைகளை மறுதலியுங்கள், பிரச்சனைகளை மறுதலியுங்கள், நஷ்டத்தை மறுதலியுங்கள். தேவனை ஒரு நாளும் நீங்கள் மறுதலிக்காதீங்க. தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரானால் அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லணும். தேவனை கைவிட மாட்டார், தேவனை விட்டு விலக மாட்டார் சொல்லணும். தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். தேவன் நம்மளோட கூட தான் இருக்கிறார். Where is God? God is with us. தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்க இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. சரியா? அல்லேலூயா. இந்த யோபு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யோபுடைய கதை நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். யோபுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். யோபு பயங்கரமான பணக்காரன். அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே தெரியும். அவர் மிகுந்த செல்வாக்குள்ளவரா இருக்கார். ஆனா நான் யோபு புஸ்தகத்தை படிச்சேன். எனக்கு இந்த சத்தியமே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்களும் யோபு புஸ்தகத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யோபு புஸ்தகத்தை நம்ம திறந்தாவே யோபு புஸ்தகத்துல இருந்து என்ன தெரியும்? இவர் நல்ல பணக்காரனா இருந்தாரு, ஆசீர்வாதமா இருந்தாரு. ஆனா திடீர்னு பிசாசு அவன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்தான். ஆகவே அவன் எல்லாத்தையுமே இழந்து போனா. யோபு உண்மையும் உத்தமமா இருந்ததுனால திரும்ப ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆஸ்வதிச்சாரு அப்படிங்கிற காரியத்தை தான் நீங்களும் நானும் பார்த்திருப்போம். ஆனால் நான் பார்த்து வியந்த காரியம் என்னன்னா, யோபு அந்த காலத்திலேயே, பைபிள் இல்லாத காலத்திலேயே ஆக்சுவலா இருக்கிற எல்லா புஸ்தகத்திலையும் முதல் புஸ்தகம் எதுவாக தான் வந்திருக்கணும்? யோபு புஸ்தகம் தான் முதல்ல வந்திருக்கணும். ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம் இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் எது? யோபு புஸ்தகம் தான்.
யோபு ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கிறாரு. சரிங்களா? ஆபிரகாமுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காரு. இந்த காலத்துல தேவனுடைய கிருபையை பற்றி இவ்வளோ எழுதியிருந்த போதிலும், ரோமர் புஸ்தகத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய கிருபைகளையும் சத்தியத்தை எழுதி கொடுத்தும் இந்த காலத்து ஊழியக்காரர்கள், இந்த காலத்து விசுவாசிங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் யோபு பைபிள் வராத காலத்துக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு முன்னாடியே யோபு கிருபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யோபு தேவனுடைய கிருபையில இருந்தாரு. இப்ப வசனத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆயிடும். ஏன்னா இப்பவே 8:15 ஆயிடுச்சு. சொல்ல வந்த மெசேஜுக்குள்ளேயே நான் இன்னும் போகல. அதனால வசனத்தை நம்ம படிக்க வேணாம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னொரு நாள் பைபிள் ஸ்டடியில இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபுடைய 3 நபர்கள், யோபினுடைய 3 நண்பர்கள். சரிங்களா? அவங்க யாரெல்லாம் யோபினுடைய நண்பர்கள் யார் யாருன்னா, எலிப்பாசு, பில்டாட்டு, ஜோப்பாஸ். இவங்க தான் யோபினுடைய நண்பர்கள். இப்போ எலிப்பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதையாவது ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப. யோபினுடைய முதல் நண்பர் யாரு? எலிப்பாஸ் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சதுனாலதான் நீ இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிற. உன்னுடைய 10 பிள்ளைங்க, 7 பசங்க, 3 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஆடு மாடு இதெல்லாம் செத்து போயிடுச்சு, ஒட்டகம் செத்து போயிடுச்சு, கழுதை செத்து போயிடுச்சு. இதெல்லாம் செத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, நீ செஞ்ச பாவத்தினாலதான் நீ என்ன செஞ்ச, நீ இதெல்லாம் இழந்து போயிட்ட. சரி, அதனால நீ தேவனிடத்துல கன்ஃபஸ் பண்ணி, தேவனிடத்துல பாவ அறிக்கை பண்ணி, தேவனிடத்துல நீ மன்னிப்பு கேட்பாயானால் தேவன் உன்னுடைய பாவத்தை மன்னித்து, தேவன் உன்னை நேசித்து மறுபடியும் இழந்து போனதெல்லாம் தருவாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. ரெண்டாவது பில்தாத் சொல்றாரு, நீ பாவம் செஞ்ச எனக்கு தெரியல, ஆனா உன் பிள்ளைங்க செஞ்ச பாவத்தினாலதான் நீ என்ன செய்யற, இப்படிப்பட்ட தண்டனைகளை நீ அனுபவிக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜோபர் சொல்றாரு, யோ நீ உன்னை நீதிமான்னு நீ உன்னை நினைச்சிட்டு இருக்கிற, தேவனோட நீ நீதிமானா? 2 பேரும் சொல்றாங்க, பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்க மாட்டேங்கிற, பாவ அறிக்கை பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிற, நீ உன்னை நீதிமான்னு நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு சுய நீதி ரொம்ப அதிகமா இருக்குது, உனக்கு திமிரு நிறைய இருக்குது, உனக்கு நிறைய பெருமை இருக்குது, அதனாலதான் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி கை விட்டுட்டாருன்னு சொல்லி அவங்களாம் சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? எல்லாரும் சொல்றாங்க, தன்னுடைய சொந்த மனைவியை என்ன சொல்றாங்க, நீ தேவனை மறுதளிச்சு தேவனை சப்ஜெக்ட்டு அப்படியே செத்து போயிடு, நீ உயிரோடே இருக்காத, நீ உயிரோடு இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, ஏன்னா உன்னாலதான் என்ன ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, உன்னாலதான் என் ஆசீர்வாதம் போயிருச்சு, உன்னாலதான் என் செழிப்பு போயிருச்சு, உன்னாலதான் எல்லாமே எழுந்து போயிட்டேன், அதனால நீ தேவனை மறுதளிச்சு நீ சபிச்சு தேவனை சபிச்சு செத்து போயிருந்து சொந்த மனைவியே சொல்றாங்க. நாம எதை மறுதளிக்க கூடாது? தேவனை மறுதளிக்க கூடாது, சூழ்நிலைகளை மறுதளிக்க வேண்டும். பாருங்க, யோபு அவங்க எல்லாரும் அந்த மாதிரி சொன்ன போதிலும் அவர் என்ன சொல்றாரு, நான் செய்த பாவத்தினால் அல்ல, நான் பாவமே செய்யல அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஏன் அவர் பாவமே செய்யலன்னு சொல்றாருன்னா, ஏன்னா அவர் சுய நீதியில அல்ல, தேவ நீதியில அவர் இருந்தார். எதுல இருந்தாரு? தேவ நீதியில இருந்தார். நான் பாவம் செய்யல, என் பாவத்தினால இந்த பிரச்சனை வரல. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா சொன்னாரு? நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சஃபரிங் இஸ் நாட் ஆல்வேஸ் எ ரிசல்ட் ஆஃப் சின். பாவத்தினால இது என்னாகல, என் பிரச்சனை எனக்கு பிரச்சனை வரல. கடவுளுடைய வழி எப்பொழுதுமே ரகசியமா தான் இருக்கும். காட்ஸ் வே ஆல்வேஸ் மிஸ்டீரியஸ். அப்புறமா நான் தேவனுடைய நீதியவே நான் தேடுகிறவனா இருப்பேன் இல்லையா? Job ultimately acknowledges his own limitations and humbly recognizes God's power and wisdom. நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் நான் இருக்கிறேன், அதனால சொல்லிட்டு அவரையே சபிச்சுக்கிட்டு தேவனை ஒரு நாளும் ஒரு மறுதளிக்கல, தேவனை ஒரு நாளும் சபிக்கல. என் பாவத்தினால இந்த பிரச்சனை வரல, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார் என்று சொல்லி யோபு அறிக்கை செய்கிறார். நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? யோபுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா,
பாவத்தினால, என் பாவத்தினால இந்த பிரச்சனை வரல. நம்மள என்ன பண்ணிருப்போம்? ஐயோ ஆண்டவரே, என் பாவத்தையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. பாவ அறிக்கை பண்ணிருப்போம், கன்ஃபஸ் பண்ணிருப்போம். அப்ப பாவத்தினாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க உண்மையாலுமே கிருபைக்கு கீழே நீங்க இல்ல. யோபு மறுதளிக்கிறாரு, இல்ல பாவத்தினுடைய விளைவு அல்ல, தேவன் சகலத்தையும் எனக்கு நன்மைக்காக எதுவாதான் செய்வார். அந்த மனநிலைமை இருக்கா? பிரச்சனை வந்த உடனே என்ன கேட்போம் ஆண்டவர்கிட்ட? Why God you allow this problem in my life? நாம் தேவனிடத்துல என்ன கேட்போம்? பிரச்சனை வந்தவன் என்னதான் கேட்போம்? ஏன் இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்க? ஏன் இந்த வியாதியை என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்க? ஏன் இந்த நம்பரை என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்க? ஏன் இந்த சோதனை அனுமதிச்சீங்கன்னு கேட்போம். ஆனா யோபு என்னதான் சொல்றாருன்னா, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வாரு, ஆண்டுடைய ஞானமும் அறிவும் புத்தியும் பெரிதானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யோபு தன்னை ஆண்டவரே, நான் தாயின் கருவிலேயே செத்து போயிருந்தா பரவாயில்லையே, என்னுடைய வேதனை இந்த மாதிரி தாங்க முடியலையே, நான் செத்து போயிட்டா கூட இந்த வேதனை என்னை விட்டு நீங்க போயிட்டுமே, சீக்கிரமா எடுத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல கேட்கிறாரு. ஆனா ஒரு நாளும் தேவனை சபிக்கவே இல்லை. அப்ப யோபு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை சரியான விதத்துல புரிஞ்சு கொண்டபடியினால் அவர் ஒரு நாளும் நியாயப்பிரமாண பிரசங்கரா மாறல. ஆனால் தன்னுடைய நண்பர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணாங்கன்னா யோபை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண பாஸ்டருங்கெல்லாம், ஊழியக்காரங்களாம், நீங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட சொல்ற காரியம் என்ன? நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல. ஹலோ, நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல, பிரச்சனை இப்படி ஒண்ணு போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரியமானவர்களே, பிரச்சனையா ஒரு நாளும் பார்க்காதீங்க. பிரச்சனை இஸ் நாட் எ ப்ராப்ளம். உங்க மைண்ட் தான் இப்ப பிரச்சனை. நீங்க தான் இப்ப பிரச்சனை ஒரு நாள் இப்ப பிரச்சனையே இல்லை. எவ்வளவு பெரிய மலை மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் தேவன் அதை நீக்கி போடுவதற்கும் அதை சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுவதற்கும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதுக்கும் அவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்க தலைமையில ஏறி கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். 6 போகுது, 4 போகுது, கடன் வருது, கடன் போகுது, வியாதி வருது, வியாதி போகுதுன்னு இப்படியே நீங்க ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், பிரச்சனை இஸ் நாட் எ பிரச்சனை. ப்ராப்ளம் இஸ் நாட் எ ப்ராப்ளம். சூழ்நிலைகள் இஸ் நாட் எ சூழ்நிலை. உங்களுடைய மைண்ட் தான் இப்ப பிரச்சனை. ஹல்லேலூயா. தேவன் சகலத்தையும் நீதிமானுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாத்துவார். யோபு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாத்துவார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை நீங்க கீழே விழுந்து போகிறதுக்காக வரல. உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் அழிந்து போவதற்காகவோ நாசமாகிறதுக்காக வரல. நீதிமான் ஒரு நாளும் நாசமாக மாட்டான், நீதிமான் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டான். நீதிமானுக்கு அழிவு என்பதே கிடையாது. யாரு அழிவு வச்சாங்களோ, யாரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களே அழிந்து போவார்கள். வேதாகமம் சொல்கிறது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. யாரு உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் அந்த நம்பரை நீங்க நினைக்காதீங்க. என்னத்துக்கு அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க? அது அவங்க மேல டென்ஷன் ஆகுறீங்க, கவலைப்படுறீங்க. கூலா இருங்க, பி ஹாப்பி. தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு அவன் சூழ்ச்சி பண்றானே எதுக்காக? உங்களை தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் உங்களை டைரக்ஷன் பண்றதுக்காக தான் சூழ்ச்சி பண்றான். அவனுக்கு நன்றி சொல்லுங்க. சூழ்ச்சி பண்ணதுக்காக நன்றிப்பா. நீ எனக்கு சூழ்ச்சி பண்ணாம இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன்? தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் நான் போயிருக்க மாட்டேன். நீ எனக்கு விரோதமா எழும்புனதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நிச்சயமா பாருங்க, அவனுடைய திட்டமோ தீர்மானமோ உங்களை அழிக்கிறது கிடையாது. அவன் வேணா நினைக்கலாம், இவன் அழிஞ்சு போக போறான், இவன் நாசமா போக போறான், இவன் விழுந்து போக போறான்னு நினைக்கலாம். ஆனா தேவன் அவனுக்கு முன்னாடியே அவனை வச்ச யாரு உங்களுக்கு வேட்டு வைக்கிறானோ அவனை வச்ச ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னை ஆசீர்வாதமான தேசத்துக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக தேவன் கொண்டு போக வல்லவரா இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீதிமானுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ
நீங்க நீங்க வந்து பிரச்சனையை வந்து பல விதமா போட்டு யோசிக்காதீங்க. நாம் எப்பொழுதுமே நீதிமான் எப்பொழுதுமே கம்பீரமாய் இருப்பான். சரியா? நீதிமான் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். நம்ம வேலையே என்னது? நீதிமானுடைய வேலையை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சே ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு புலம்புறது இல்லையா, கண்ணீர் வடிக்கிறது, வேதனைப்படுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? அப்போ இந்த விசுவாசம் எப்ப தேவைப்படுது கவனிங்க. விசுவாசத்தினால நீதிமான். இப்ப நீங்க எதனால பிழைக்கணும்? எதனால பிழைக்கணும்? விசுவாசனால பிழைக்கணும். எதுக்கு கார்ல போறோம், ஏன் பிளைட்ல போறோம்? ஏன்னா நடந்து போனா அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனாலதான் கார்ல போறோம், அதனாலதான் பிளைட்ல போறோம். இப்போ வெளிநாட்டுக்குலாம் போனோம்னா பிளைட்ல போனா சீக்கிரமா போயிடலாம். இப்போ எலான் மஸ்க் வந்து ஜெட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. டெல்லியில இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 18 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் ஆகும். ஆனா அரை மணி நேரத்திலே போற மாதிரி ஒரு ஜெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அரை மணி நேரத்திலே போயிடலாம் அதுல ஏறி உக்காந்தீங்கன்னா. அது மாதிரி எதுக்கு விசுவாசங்களை ஒண்ணு கொடுத்தாருன்னா, சும்மா வெறும் மனசை வச்சுக்கிட்டு உங்க அறிவை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்காகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்ப யூ லிவ் பை ஃபெய்த். நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பீர்கள், நீங்கள் விசுவாசத்தினாலே ஜெயிப்பீர்கள். அப்போ பிரச்சனை வந்தாலும் இப்போ என்ன செய்யணும்? விசுவாசத்துல பிழைக்கணும். இப்ப ப்ராப்ளத்தின் மத்தியில இருக்கிறீங்க, சூழ்நிலைகள் மத்தியில இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு விசுவாசம் தேவை. நீங்கள் எதை எப்படி தொடங்கினீர்களோ அதை தான் பார்க்கணும். பிரச்சனையை ஒரு நாளும் பார்க்க கூடாது. ஸோ திஸ் இஸ் கால்டு லிவிங் பை ஃபெய்த். இப்ப ஆக்ஷன் ஃபெய்த் இருக்குது இல்லையா? இந்த ராகாப் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆக்ஷன் ஃபெய்த். பார்க்கல, ஆனா என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. பார்க்கல, பேசுறாங்க, அதான் ஆக்ஷன் ஃபெய்த். என்ன செய்யறாங்கன்னா, தேவன் இந்த தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டாருன்னு சொல்லி ராகாப் வந்து விசுவாசமா பேசுறாங்க. இன்னைக்கு நாமளே என்ன செய்யணும்? உடம்புல வியாதி இருக்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன் ஃபெய்த் என்னத்துக்குன்னா சுதந்திரிக்கிறதுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு. தேவன் ஆயத்தமாக்குறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் எவ்வளவு இடத்துல அன்பு கூறுகிறாரோ இதை வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ என் சரீரத்துல வியாதி இருக்கலாம், ஆனா நான் என்ன பேசணும்? நான் சுகமாகிட்டேன், நான் சுகமாக போறேன்ல, நான் என்ன ஆயிட்டேன்? இதுதான் ஆக்ஷன் ஃபெய்த். இப்படி நீங்க பேசும்போது நீங்க என்ன பண்ணிடலாம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம், தேவனுடைய சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாஸ்டர், நான் பேசினேன் ஆனா நடக்கலையே, நான் சுகத்தை பேசினேன் ஆனா நடக்கலையே. உங்களை ஆண்டவர் வந்து ஒரு நாள் பேசிட்டு அப்படியே விட சொல்லல, தொடர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து சொல்லுங்க, நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களினால் நான் சுகமாயிட்டேன், நான் சுகமா இருக்கிறேன். மெஷின் சொல்லலாம் நீ வியாதியா இருக்கிறன்னு சொல்லி, பிளட் டெஸ்ட் சொல்லலாம் உனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம் உனக்கு வியாதி இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா வேதாகமா ஒரு நாளும் நீங்க வியாதியில இருக்கிறீங்கன்னு சொல்லல. எதை சொல்லியிருக்கிறது? இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாய், நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய தழும்புகளால் சுகமானாய். அதான் விசுவாசம். அப்ப எதை நம்பி நான் சொல்றேன்னா, டாக்டரை நம்பி நான் சொல்லலப்பா, என் கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா, அதனால தான்ப்பா நான் சொல்றேன். அப்ப கர்த்தர் சொன்னா அது நிறைவேறின மாதிரி. அப்ப நான் என்ன சொல்லணும்? நான் சுகமா இருக்கிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் சுகமாக்குகிறேன் என்று சொல்லி, ஆகவே நான் சுகமா இருக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை பிடித்த வியாதி, உங்களை பிடித்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். வியாதி சுகமாகும், பிரச்சனை சுகமாகும் இல்லையா? தடைகள் உங்களை உடை தெரியக்கூடிய நபராய் நீங்கள் மாறி விடுவீர்கள். அது ஆக்ஷன் ஃபெய்த். ஃபெய்த்தே இல்லாம இருந்தீங்கன்னா, விசுவாசமே இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த உலகத்தை நீங்க ஒரு நாளும் ஜெயிக்க முடியும். அதனால
நான் சொல்றேங்க, விசுவாசிக்கிற நபரு வலது பக்கமும் திரும்ப மாட்டாரு, இடது பக்கமும் திரும்ப மாட்டாரு. எருவ மாட்டு மேல மழை பெய்யுது பாத்தீங்களா? எருவ மாடு மேல மழை பெய்யும் பாத்துக்கிறீங்களா? வெயில் அடிச்சாலும் அது அசராது, மழை பெஞ்சாலும் அசராது. அந்த மாதிரி நம்ம எல்லாம் எப்படி மாறிடணும்? அப்புறம் உங்களை எருவ மாடுன்னு சொல்றீங்களா சிஸ்டர்? எப்படி மாறிடணும்? எருவ மாடு மாதிரி மாறிடணும். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்க்க கூடாது. யார் நமக்கு சூழ்ச்சி பண்ணாலும் யார் அவங்களையும் பார்க்க கூடாது. சரிங்களா? சோதனை வந்தாலும் அதை பார்க்க கூடாது. எது வந்தாலும் நம்ம அதை பார்க்க கூடாது. வியாதி வந்தாலும் வியாதியை பார்க்க கூடாது. சுகத்தை மாத்திரமே நீங்கள் காண வேண்டும். ஆமென். வெற்றியை மாத்திரமே நீங்கள் காண வேண்டும். தேவன் என்ன உண்டாக்கினாரோ அதையே நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம போக சொல்றாரு. ஆபிரகாம் போறாரு, இஸ்ரேல் நாட்டுக்கு போறாரு. போன உடனே அந்த இஸ்ரேல் நாடு அவருக்கு கிடைக்கல. டென்ட் தான் போட்டாரு. ஆனா எதை பார்க்கல? அவரு போட்ட டென்ட்டை பார்க்கல. எதை பார்க்கிறாரு? தேவன் இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டாருன்னு பார்க்கிறாரு. ஆனா எதை போட்டுட்டு இருக்கிறாரு? டென்ட் தான் போட்டாரு. ஆனா எதை பார்த்தாரு? எதை பார்த்தாரு? தேவன் ஆயத்தமாக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தான் பார்த்தாரு. சரிங்களா? அநேக நேரத்துல நம்முடைய சூழ்நிலையில பார்த்தா கூட நமக்கே நம்ம மேல பரிதாபம் வருது. உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சேடா, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட. அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆபிரகாம் டென்ட் தான் போட்டிருந்தான். நம்புவதற்கு எதுவே இல்லாத போதிலும் அதை நம்பிக்கையோட ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். எனக்கு எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிச்ச அதிகாரம் எதுனா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விசுவாசத்தினால பிழைத்தாங்க அப்படின்னு நிறைய வரும். திருப்புங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எட்டாவது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்திலே குடியிருந்தான். ஏனெனில் அப்புறம் சொல்றாங்க பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. போட்டது என்னவோ டென்ட். ஆனா டென்ட்டை பார்த்திருந்தானா அன்னைக்கே பிச்சுட்டு ஒடியாந்துருப்பான். ஆர்டர் கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு டென்ட்டை போட வச்சிட்டாரு அப்படின்னு அவன் ஒடியாந்துருப்பான். ஆனா அவன் என்ன செய்யறான்? ஒரு டென்ட்டை போட்டுட்டு எதை தான் பாக்குறாரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரங்களுக்கு அவன் எதுக்கு காத்திருந்தானா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிற அந்த தேசத்தை எனக்கு தருவார்னு சொல்லி காத்திருந்தானா. சரிங்களா? இப்ப எதை பாக்குறீங்க? வாட் யூ ஆர் லுக்கிங் அட். இன்னைக்கு எதை நீங்க பாக்குறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாக்குறீங்களா, அல்லது தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை பாக்குறீங்களா, ஆசீர்வாதத்தை பாக்குறீங்களா? எதை பாக்குறீங்க? சும்மா பாக்குறேன்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரு சினிமா படம் பாக்குறீங்களா? சினிமா பாக்குறீங்களா? நிறைய பேருக்கு சினிமா எங்க தான் பார்க்க தெரியும். தியேட்டருக்கு போனா பார்க்கலாம், டிவியில போய் பார்க்கலாம், மொபைல்ல பார்க்கலாம். யாராவது உங்களோட சினிமாவை தரிசனத்துல பார்த்துருக்கிறீங்களா? உங்க சினிமாவை, உங்க வாழ்க்கையை பத்தின சினிமாவை, உங்க வாழ்க்கையை பத்தின தரிசனத்தை இமேஜினேஷன் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? கற்பனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல. இனிமே என்ன செய்யணும்? டிவி பார்க்கறது நிப்பாட்டிட்டு இந்த சினிமாவை பார்க்க ஆரம்பிங்க. அந்த சினிமாவை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை தான் வரும், வாழ்க்கையில பல போராட்டம் தான் வரும். அந்த சினிமாவை பார்க்கறது நிப்பாட்டிட்டு எந்த சினிமாவை பார்க்கணும்? தரிசனம். அதான் அப்துல் கலாம் சொல்ற கனவு காணுங்கள் அப்படிங்கிறாரு. சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பதான் நல்லா கனவு காண முடியும். நான் சொல்ற கனவு என்னது? டூயட் பாடுற கனவு அல்ல. தேவன் உங்களுக்கு வைத்த தரிசனத்தையும் திட்டத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சரிங்களா? அல்லேலூயா. எதை பாக்குறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாக்குறீங்களா? இப்ப இருக்கிற பில்டிங்கை பாக்குறீங்களா? நான் எப்பயுமே இந்த பில்டிங்கை பார்க்கல.
தேவன் எனக்குன்னு ஒரு பில்டிங்கை கொடுத்துருக்கார். நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். தேவன் இவ்வளோ ஜனங்களை எனக்கு தரல, லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்ப புரியாது, அப்புறமா புரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் எப்படி மாறணும்? எப்படி மாறணும் சொல்லுங்க. இப்ப நான் சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போவதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்க மாறணும். இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஒரு படி மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆளும் மாறணும், அறிவு மாறணும் பாட்டு கேட்டிருக்கிறீங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, ஆளும் மாறணும், சிந்தனையும் மாறணும், எண்ணமும் மாறணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன மாறணும்? எண்ணம் மாறணும். ஹல்லேலூயா. என்ன மாறணும்? எண்ணம் மாறணும். உங்க யோசனை மாறணும், உங்க கற்பனை மாறணும், உங்க சிந்தனை மாறணும். எதை பாக்குறீங்க? ஹலோ, எதை பாக்குறீங்க? எதை யோசிக்கிறீங்க? பிரச்சனைகளை யோசிக்கிறீங்களா, அல்லது தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை யோசிக்கிறீங்களா? சூழ்நிலையை யோசிக்கிறீங்களா, தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மையை யோசிக்கிறீங்களா? நிஜமாலுமா? நம்பலாமா? படி ஏறினவனே குடிகாரன கூட போதை குறைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு புத்தி வந்துடும். ஆனா விசுவாசிக்கு மாத்திரம் படி சச்சு படி ஏறிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு மாறிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில பாக்குறது என்னது? பிரச்சனை. பிரச்சனையா பார்க்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. யோபு மாறிடுங்க. நம்ம எல்லாருமே கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பிரச்சனை உங்களை மேற்கொள்ள மாட்டாது, சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, சூழ்ச்சிகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய பிரச்சனைக்காக நன்றி சொல்லுங்க. பாருங்க, கற்பனை பண்ணுங்க. என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி பாருங்க. பாவத்தை எந்த மாதிரி கற்பனை பண்ணீங்களோ, கவலைகளை எந்த மாதிரி கற்பனை பண்ணீங்களோ, எல்லாருக்குமே கற்பனை பண்ணக்கூடிய கிருபை ஆண்டு கொடுத்திருக்காருல்ல. ஒரு ஓவியன் தன்னுடைய ஓவியத்தை வரைகிறதுக்கு முன்னாடி இந்த ஓவியம் இப்படிதான் வரணும்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த ஓவியத்தை வரையாரு. அப்பதான் அந்த ஓவியம் சரியான விதத்துல வரும். ஒரு கட்டடம் கட்டக்கூடியவன் இந்த கட்டடம் இப்படிதான் வரும்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்த்த பின்னாடி, அதை செதுக்கின பின்னாடி, அதை சரியான விதத்தில் அமைச்ச பின்னாடி அவன் போய் கட்டடம் கட்டுறவனா இருந்தாலும் அந்த கட்டடம் சரியாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போலதான் கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பை இந்த இடத்துல கிச்சன் வரணும், இந்த இடத்துல பாத்ரூம் வரணும், இந்த இடத்துல ஹால் வரணும்னு கற்பனை பண்ணின பின்னாடி வீடு கட்டுறீங்களோ, அதே போலதான் வீடை கட்டுவதை பார்க்கலாம் வாழ்க்கையை கட்டுவது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்போ நீங்கள் கற்பனை செய்யாமல், நீங்கள் பார்க்காமல், இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை சரியாய் அமையாது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க வீட்டு சபை நடத்த போறீங்க. ஒருத்தர் வந்தாலும் நீங்க ஒருத்தரை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? என்ன தீர்மானம் பண்ணிட்டு போனீங்களோ அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் 1000 பேர்த்த பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒரு 20-30 பேர் தான் தெரியுறாங்க. ஆனா என் கண்ணுக்கு 1000 பேர் தெரியுறாங்க. நீங்க என்ன லூஸா கூட நினைச்சா கூட நினைச்சுக்கலாம். பாஸ்டர் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாரு, அவருக்கு எது தெரிய மாட்டேங்குது? சூழ்நிலை தெரிய மாட்டேங்குது, அவர் ஏதோ பைத்தியகாரத்தனா உளறாருன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எப்படி நினைச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப டைட்டா இருங்க, ஆனா நான் கொஞ்சம் லூஸ் ஆகிக்கிறேன். சரிங்களா? டைட்டா இருக்கிற ஒரு நாளும் மாற மாட்டான். ஆனா லூஸா இருக்கிறவன் அப்பப்ப என்ன செஞ்சிருவான்? நன்மைக்கு எதுவா மாறிக்குவான். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? அந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்துடணும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வரட்டும். அவிசுவாசம் எல்லாம் உங்க இருதயத்தை விட்டு ஓடி போகட்டும். நாம் தேவனை மறுதளிக்கிறவர்கள் அல்ல, சூழ்நிலைகளையே நாம் மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் சூழ்நிலைகளை மறுதளிக்க வேண்டும், பிரச்சனைகளை மறுதளிக்க வேண்டும், கவலைகளை மறுதளிக்க வேண்டும். ஆகவே இப்ப என்ன கற்பனை பண்ணணும்? நல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல வீட்டை கற்பனை பண்ணி பாருங்க. நல்ல தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த தொழிலை கற்பனை பண்ணி பாருங்க. சரியா?
இப்ப ஆபிரகாம் எதை பார்த்தாரு? கூடாரத்தை பார்க்கல, தேவன் ஆயத்தமாக்கி வைக்க போகிற அந்த தேசத்தை அவர் பார்த்தாரு. அதனால்தான் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். அல்லேலூயா. சைக்கிள்ல போறீங்களா? ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்துருக்காருன்னு கார்ல போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சைக்கிள்ல போற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவன்லாம் நல்ல கார்ல போறான், பைக்ல போறான், நான் ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவரே. அப்ப எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல, சக்கரை எந்த இடத்துல கழண்டுட்டு போக போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க? மற்றோட கூட கம்பேர் பண்ணி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸா மாறிடுறீங்க. சரிங்களா? ஹல்லேலூயா. நீங்க சைக்கிள்ல போனாலும் ஆண்டவர் என்ன கார்ல போக வச்சுட்டு இருக்காராம், கார்ல போயிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், சீக்கிரமா நீங்க அந்த காரை வாங்கிடுவீங்க. தேவன் அந்த காரை உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, இந்த ஓட்டு வீட்டுல இருக்கிறேன், தண்ணி வேற ஒழுகுது, மழை வந்தா வீட்டுல ஒழுகுது, இது எப்ப நான் இப்ப எப்பதான் நான் எப்படிதான் நான் வீட்டை கட்ட போறேன்னா தெரிலன்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா வீடு கட்ட மாட்டீங்க. தண்ணி ஒழுகுனாலும் ஆண்டவர் எனக்கு மாடி மேல மாடி கட்டி கோடி கோடியா வாழும்படியா தேவன் எனக்கு கிருபை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஓட்டு வீட்டை மாடி வீடா பாத்தீங்கன்னா தேவன் அதை வீட்டை மாடி வீடா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்வாரு? தருவா தர மாட்டாரா? ஆனா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரணும், இமேஜினேஷன் பண்ணணும். அதான் ஃபெய்த். தட் இஸ் கால்ட் ஃபெய்த். வெறும் விசுவாசங்கிறது ஒரே இதுல அடங்கிறாது. பொறுமையும் ஒரு விசுவாசம் தான், கற்பனையும் ஒரு விசுவாசம் தான், பேசுறதும் ஒரு விசுவாசம் தான். சரிங்களா? வாழ்றதுமே ஒரு விசுவாசம் தான். எல்லாத்திலுமே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காட்ட வேண்டும். ஏனால் இந்த உலகத்துல நாம் தரிசித்து வாழ்கிறோம்ல, நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்களா இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய செழிப்பை பத்தி பேசுறோம் இல்லையா? நீங்க நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், சபைக்கு வரலாம், ஆனா இதெல்லாம் பண்ணி விசுவாசமே இல்லைன்னு வைங்களேன், நீங்க முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரதர், செருப்பு போடாம நடக்கணும், ஜோல்னா பை ஒன்று மாட்டிக்கணும், வெள்ளை துணி போடணும், துணிலாம் கழட்டணும். ஒருத்தவங்க சொல்றாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நம்ம விரும்புறதையெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? விரும்புறதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உங்க மனைவியை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. உங்க மனைவி யார நீங்க அதிகமா யாரை நேசிக்கிறீங்க? என் மனைவியை நேசிக்கிறேன். அப்ப உங்க மனைவியை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விட்டுடுவாங்களா? நீங்க கணவனை நேசிக்கிறீங்க, கணவனை நேசிக்க விட்டுடுங்க சொன்னா விட்டுடுவாங்களா? ஆனா எதை விட்டுறாங்க? பொட்டை விட்டுறாங்க, பூவை விட்டுறாங்க, தோடை விட்டுறாங்க, நகையை விட்டுறாங்க. எதை விட முடியுமோ அதை விட்டுறாங்க. எதை விட முடியும், எதை ஆக்சுவலா விடணுமோ அதை விடுறது இல்ல. பாவத்தை விடுறது இல்ல, இச்சைகளை விடுறது இல்ல, கெட்ட எண்ணத்தை விடுறது இல்ல. ஆனா இதெல்லாம் விட்டுறாங்க. மாயமான பக்தியை தான் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் இழக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து பக்தியே கிடையாதுங்க. பக்தினா உண்மையாலுமே என்னது? விசுவாசமா இருக்கிறது தான் பக்தி. ஹல்லேலூயா. பிரச்சனையிலையும் நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் போது உங்க புத்தி தெரியாது, ஆனா பிரச்சனை வந்த பின்னாடி தான் நீங்க யாருக்கிறது உங்களுக்கு புரியும். எல்லாமே இருக்கும்போது உங்க சுயரூபம் தெரியாது, ஆனா எல்லாமே இழக்கும் போது இல்லையா உங்களுடைய சுயரூபம் தெரியும். அப்போ நம்ம எப்போ ஃபெய்த்தா அதிகமான ஃபெய்த்தா இருக்கணும்னா, எப்போ ஆக்சுவலா ஃபெய்த் எப்போ அதிகமா வேணும்னா, நம்ம பிரச்சனையில வாழும்போது, சூழ்நிலையின் மத்தியில வாழும்போது, சோதனையில வாழும்போது, வியாதியில வாழும்போது இன்னும் நிறைய ஃபெய்த் உங்களுக்கு வேணும். யூ நீட் ஃபெய்த். அந்த விசுவாசம் சொல்றேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலையாக்கி உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நபர் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். சே ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். எழுந்து நிற்போம், முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் என்னோட கூட துதிக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மத்தியில் நீர் வாசமா இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே வாசமா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்றி, 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 நன்றி,
நன்றி நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் நல்ல ஒரு நன்மை சிறுவருமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே சகலவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களா எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. மகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டு ஒரு நாளும் அவர் விலக மாட்டார். அழைத்தவர் உண்மையில்லவர், முடிவு பரியந்தம் அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தாவே நீர் அப்படியாய் நீங்க செய்கிறதுக்காக நன்றி. விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழும்படி நீங்க கிருபை செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்பு ஐக்கியத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ்.